டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் மேஷத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால், சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்னைக்கு. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. 16/5/2026 அன்னைக்கு அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு 28/5/2026 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் முடிவு. இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது 30/5/2026 வருது. 31ஆம் தேதி பௌர்ணமி. வைகாசி விசாகம். விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா காலை 9:05 10:35 வரும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸு லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். எதிலையும் தடங்கள் இல்லாமல் பணம் நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ராசியின் அதிபதி 9ஆம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கார், சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கார். அதாவது பராபவ வருஷம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி 15/5/2026 பார்த்தோம்னா 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாத கிரகங்களை பற்றி பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்குது. அதாவது சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்களும்
சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்களும் இருக்குது. செவ்வாய் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். 8ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இருந்தாலும் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கும். நிச்சயமாக உடல் நலத்தில் சூடு சம்பந்தமான, உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணம் நிச்சயமாக, அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். நிலத்தின் மூலியமாக அதீதமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. 15ஆம் தேதி அன்றைக்கே பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துல போகிறார். 9-10 பரிவர்த்தனை ஆகக்கூடிய காலம். நல்ல ஒரு ஏற்றம். பொது காரியங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிடைக்கும். உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 9-10 அதிபதிகள் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய காலகட்டம். 26/5/2026 பார்த்தோம்னா 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தேனால் புதன், அவரே 10ஆம் இடத்துக்கு வரார். நிச்சயமாக தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். குருவும் மாறிடுறார், 11ஆம் இடத்துக்கு வர்றார். 10ஆம் அதிபதி, அதாவது 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது சில தொல்லைகள் இருக்கும். அதெல்லாம் மாறி இப்போ 11ஆம் இடத்துக்கு குரு 26/5/2026 வரப்போகிறார். அதனால் உங்களுக்கு பெரிய புகழ், பதவி, அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக திருமண யோகமும் நிச்சயமாக கிடைக்கும். இருந்தாலும் கூட்டாளிகள், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கூட்டாளிகளை அந்த அளவுக்கு நம்பாதீங்க, பொறுமையாக இருக்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 9ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை யோகத்திலையும் அமைகிறதுனால ஆட்சி பெற்றதுக்கு சமமாக இருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குருவின் பார்வையில் இருக்குது, பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வரார். எப்போது? 26ஆம் தேதி அன்றைக்கி. அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தை பிராப்தி பார்த்துட்டு இருக்கவளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு நிச்சயமாக எல்லா விதமான தடைகளையும் மீறி தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். அதீதமாக வேகமாக ஓட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அந்த வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல 10ஆம் இடமும் 9ஆம் இடமும் தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய 9-10 அதிபதிகள் ஆட்சி பெற்று பரிவர்த்தனையாகி இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதன் மூலியமாக பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, பொது காரியம் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய விசேஷத்தை கொடுக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். தந்தையின் சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் வேறு இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை 2ஆம் இடத்துல உழறது. அது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா சனி பகவான் சப்தமத்தில் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உங்களுடைய பார்ட்னர், அதாவது கூட்டாளிகளை அந்த அளவுக்கு நம்ப வேண்டாம். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நிச்சயமாகவே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல புத பகவான் போகிறது பெரிய விசேஷம். அதனால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதுவும் ஆர்ட் டைரக்டர்ஸு, எழுத்து பணியில் இருக்கிறவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர், அதை தவிர இந்த காற்று சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வரும். இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது இருக்கக்கூடிய நாட்கள். அந்த சந்திர பகவான் மறையும் பொழுது நீங்கள் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம தினம் என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திராஷ்டம தினம் 15/5 16/5, அது தவிர 10/6 12/6, இந்த 13/6, இந்த 5 நாட்கள் இருக்குது. அதனால் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்களை குறித்து வச்சுக்கோங்க. அந்த நாளில் புதிய எந்த ஒரு காரியத்தையும் எடுக்க வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது, அதாவது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு அகத்திக்கீரை கட்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும்.
அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லையா, பக்கத்தில் இருக்கிற கோதண்டராம சுவாமி கோவிலுக்கு போங்க. கோதண்டராம சுவாமி கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு துளசி மாலை ஒன்று வாங்கி போடுங்க, தாமரை புஷ்பம் ஒன்று வாங்கி வைங்க. அது 12 வந்தேன்னா, அதுவும் ஒவ்வொரு புதன்கிழமையும் 12 வந்தீங்களா உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.